அனைவருக்கும் வணக்கம். இது இறை தரிசனம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டத்துல பாபநாசம் வட்டத்துக்கு உட்பட்ட திருப்பாலைத்துறை அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. அருள்மிகு பாலைவனநாதர் சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கான வழி, இந்த கோவிலுக்கு எப்படி வருது அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவோட நிறைவுல சொல்றேன். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தஞ்சாவூர் அப்படின்னாலே நமக்கு அத்தனை பேருக்கு ஞாபகம் வர்றது தஞ்சை பெரிய கோவில். அதுக்கு அடுத்தபடியா ஞாபகம் வர வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நெற்களஞ்சியமாக இருந்த ஊர் தான் தஞ்சாவூர். தஞ்சாவூர் மாவட்டத்தையே சொல்லலாம் நெற்களஞ்சியம் இருந்த ஊர். ஆனா இன்னைக்கு எத்தனை இடத்துல அந்த நெற்களஞ்சியம் இருக்கு அப்படின்றது கேள்விக்குரிய. நம்ம சாப்பிட்ற அரிசியே ஆந்திரால இருந்து வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு நெற்களஞ்சியம் இருக்கு. அதுவும் சாதாரண சின்ன நெற்களஞ்சியம்லாம் இல்ல, 12,000 களம் நெல்லை சேமிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நெற்களஞ்சியம் இந்த கோவில்ல இருக்கு. நம்ம இந்த கோவில்ல இருக்கிற எம்பெருமான் ஈசன் அப்புறம் அம்பாள் பிரதான தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு நிறைவா அந்த நெற்களஞ்சியத்தை பார்க்கலாம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா 5 நிலைகள் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரம். ராஜகோபுரத்தை கடந்து வந்தோம்னா பலிபீடம், நந்தி மண்டபம், நந்தி எம்பெருமான் சிலை, இது எல்லாமே அழகா அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவறை மண்டபத்தை நோக்கி உள்ள போனோம்னா எம்பெருமான் ஈசன் பாலைவனநாதர் எனும் திருநாமத்துல இங்க குடிகொண்டு அருள் காட்சி புரிகிறாரு. சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இந்த ஆலயம் காவிரி வடகர தலங்கள்ல 82வது தேவதலமாக இருக்கு. இந்த அற்புதமான தலத்தை போற்றி அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் தேவாரம் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சப்தஸ்தான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தல வரிசையில இந்த கோவிலும் ஒண்ணு. திருநல்லூர் சப்தஸ்தான ஸ்தலங்கள்ல இடம்பெற்றிருக்கிற 7 தலங்கள் பாத்தீங்கன்னா திருநல்லூர், கோவிந்தன்குடி, ஆவூர், மாளிகை திடல், அப்புறம் மாட்டியான் திடல், பாபநாசம். இந்த பாபநாசம் திருப்பாலந்துறை இந்த கோவிலும் இதுல அடக்கம். இப்போ நம்ம இந்த கோவிலுடைய ஸ்தல புராணத்தை தெரிஞ்சுக்கலாம். முற்காலத்துல பாத்தீங்கன்னா பாலை செடிகள் அப்படின்ற ஒரு வகையான செடி அடர்ந்து காணப்பட்டதால் இந்த ஊர் பாத்தீங்கன்னா பாலை வனம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கிய தாருக்காவனத்து முனிவர்கள் இறைவனையே வெறுத்து அவரை அழிக்க துஷ்ட வேள்வி ஒண்ணு நடத்துறாங்க. அந்த யாகத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடிய புலிய வர வச்சு இறைவன் மீதே ஏவுறாங்க, இறைவனை அழிக்கிறதுக்காக. இறைவன் அந்த புலியை கொன்று அதன் தோலை உரித்து ஆடையாக உடுத்தி கொண்டார் அப்படின்னு இந்த ஸ்தல புராணம் கூறுது. இப்பேற்பட்ட பெருமை மிக்க இந்த ஸ்தலத்தை பார்த்தீங்கன்னா பாலைவனம், பிரம்மவனம், அரசவனம், புன்னகாவனம் என பல பெயர்கள் இத்தலத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம பாண்டவர்கள் வனவாசம் சென்ற காலத்துல தௌமிய முனிவரின் ஆலோசனைப்படி அர்ஜுனன் இத்தலத்துக்கு வழிபாடு செஞ்சு வில்வித்தையின் நுட்பங்களை உணர்ந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ராமபிரான் சிவபெருமானை வழிபட்டு தான் செய்த பாவத்தை போக்கிக் கொண்ட ஸ்தலம் அப்படின்னும் இந்த ஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த திருப்பாலந்துறைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பாபநாசம், அதாவது இந்த கோவில் பாத்தீங்கன்னா பாபநாசம் வட்டத்துக்கு உட்பட்ட திருப்பாலந்துறை அப்படின்ற ஊர்ல இருக்கு. பாபநாசத்துல பாத்தீங்கன்னா ராமபிரான் 108 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு அங்க வழிபாடு பண்ணியிருக்காரு. அந்த வழிபாட்டுக்கு பிறகுதான் அவர் இந்த கோவிலுக்கு வந்ததா சொல்லப்படுது. ராமபிரான் செய்த பாவத்தையே போக்கிய ஸ்தலம், போக்கிய ஊர் அப்படின்றதுனால தான் இந்த ஊருக்கு பாபநாசம், அதாவது பாவத்தை நாசம் செய்யும் ஊர் அப்படின்றதுதான் பாபநாசம் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழமையும் பெருமையும் சிறப்பு மிக்க இந்த திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா 11 கல்வெட்டுகள் இருக்கு. முதலாம் குலோத்துங்க சோழர் காலத்து கல்வெட்டு, அப்புறம் விக்ரம சோழன், அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் குலோத்துங்க சோழன், இவங்க காலத்து கல்வெட்டுகள்லாம் இந்த கோவில்ல இருக்கு. ஸோ அவ்வளோ பழமையும் பெருமையும் சிறப்பு மிக்க திருக்கோவில் தான் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவில். இந்த சிறப்பு மிக்க திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பிரதான வேண்டுதல் பாத்தீங்கன்னா திருமண தடை நீக்கவும் திருமண பிரார்த்தம் கிடைக்கவும் பெரும்பாலான பக்தர்கள் பிரார்த்தனை வைக்கிறாங்க. அப்புறம் திருமணமான தம்பதிகள், வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் வேண்டியும் இந்த திருக்கோவிலுக்கு பிரார்த்தனை வைக்கிறாங்க எம்பெருமான் ஈசன்ட்டையும் தாயார்ட்டையும். அது மட்டும் இல்லாம கல்வி வேள்விகளை சிறந்து விளங்க இத்தலத்து இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பெரும்பாலான பக்தர்களுடைய
இந்த கோவிலுக்கு வரும் பெரும்பாலான பக்தர்களுடைய பிரதான வேண்டுதலா இது எல்லாமே இருக்கு. அப்படி இறைவன் அவங்களுடைய பிரார்த்தனையை நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி அவங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுறாங்க. இதுதான் இந்த கோவிலோட பிரதான வேண்டுதல், அப்புறம் நேர்த்தி கடன் செய்யும் முறையாக இருக்கு. நாம அடுத்தபடியா அம்பாள் சன்னதிக்கு போலாம். அம்பாள் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல தனி கோவில் மாதிரி தனி சன்னதியில இருந்து அருள் பாடுகிறாங்க. அதாவது சிவன் சன்னதிக்கு அடுத்தபடியா தனி கோவில்ல குடிகொண்டு அம்பாள் இங்க அருள் காட்சி புரியுறாங்க. இந்த கோவில்ல குடிகொண்டு இருக்கும் அம்பாளையும் எம்பெருமான் ஈசனையும் திருமால், பிரம்மதேவன், வசிஷ்ட முனிவர், ராமர் இவங்க எல்லாருமே வழிபாடு பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெருமாள் ராம அவதாரத்திலையும் வழிபாடு பண்ணியிருக்காரு, மகாவிஷ்ணுவாவும் வழிபாடு பண்ணியிருக்காரு இந்த சிறப்புமிக்க திருக்கோவில்ல. அது மட்டும் இல்லாம வசிஷ்ட மாமுனிவர், இந்திரன், யமதர்மன் இவங்க எல்லாருமே இங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க. இவங்க பேர்ல தனியா தீர்த்தம் இருந்தது அப்படின்னு கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இப்ப எங்க இருக்கு அப்படின்றது தெரியல. புத்தகத்துல பாத்தீங்கன்னா காவேரி ஆறு அப்படின்னு போட்டிருக்கு. காவேரி ஆறு தான் இந்த வசிஷ்ட தீர்த்தமாகவும் இந்திர தீர்த்தமாகவும் யம தீர்த்தமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. ஆனா கல்வெட்டுல அப்படி ஒரு செய்தி இல்ல. வசிஷ்ட தீர்த்தம், இந்திர தீர்த்தம், யம தீர்த்தம் அப்படின்னு கல்வெட்டுல கொடுத்திருக்காங்க. இந்த திருக்கோவில்ல குடிகொண்டிருக்கும் அன்னையாவல் பாத்தீங்கன்னா தவளாம்பிகை எனும் திருநாமத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி, அப்புறம் மார்கழி திருவாதிரை, ஐப்பசியில வரக்கூடிய அன்னாபிஷேகம், பிரதோஷம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்றாங்க. இந்த குறிப்பிட்ட விசேஷ தினங்கள்ல மட்டும்தான் பக்தர்கள் பெருமளவுல இங்க வராங்க. மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கோவில் கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு காரணம் நிறைய மக்களுக்கு இந்த கோவில் இருக்கிறது தெரியல. கும்பகோணம் சுவாமிமலை முருகர் கோவில்ல இருந்து திருவையாறு செல்லும் சாலையில தான் இந்த கோவில் இருக்கு. மெயின் ரோட்ல கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. இருந்தாலும் பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியாததுனாலதான் இந்த கோவில் சரியான பராமரிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோவிலை பத்தி தெரியப்படுத்துங்க. நீங்க இந்த ஊர் பக்கம் வரும்போது மறவாம இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு போங்க. இப்ப நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவுடைய ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நெற்களஞ்சியம் இந்த கோவில இருக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெற்களஞ்சியம் இதுதான். இப்போ இந்த நெற்களஞ்சியம் பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையால அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னமாக இங்க வச்சிருக்காங்க. இந்த நெற்களஞ்சியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 அடி உயரம் கொண்ட செங்கற்களால் கட்டப்பட்ட நெற்களஞ்சியம். அதாவது 12,000 களம் நெல்லை சேமிக்கிற அளவுக்கு இந்த நெற்களஞ்சியம் அமைச்சிருக்காங்க. ஒரு காலத்துல இந்த கோவிலுக்கு அவ்வளோ நெல் கொடையாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த நெற்களஞ்சியம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். இப்போ இந்த நெற்களஞ்சியம் பாத்தீங்கன்னா பயன்பாட்டுல இல்ல. உள்ள போயிட்டு பாக்குறதுக்கெல்லாம் அனுமதி தராங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, உள்ள பார்க்கலாம். ஆனா இங்க இப்ப நெல்லுலாம் சேமிக்க வைக்கிற அந்த பயன்பாட்டுல இல்ல. இந்த பிரம்மாண்ட நெற்களஞ்சியம் பாத்தீங்கன்னா தஞ்சை நாயக்க மன்னர்களின் வழி வந்த ரகுநாத நாயகரால் கிபி 1600 கட்டப்பட்டிருக்கு. இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலை, இல்ல கும்பகோணத்துல இருந்து திருவையாறு செல்லும் சாலை இப்படி சொல்லலாம். இந்த சாலை மார்க்கத்துல பாபநாசத்திற்கு முன்பாக திருப்பாலந்துறை அப்படின்ற ஊர்ல இந்த மாபெரும் சிறப்புமிக்க திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. கும்பகோணத்துல இருந்தும் அப்புறம் திருவையாறுல இருந்தும் தஞ்சாவூர்ல இருந்தும் நேரடி பஸ் வசதி இருக்கு. அப்புறம் வெளியூர்ல இருந்து வர பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின் வசதியும் கும்பகோணம், திருவையாறு, தஞ்சாவூர் இந்த ரயில் நிலையங்கள்ல ரயில் வசதியும் உண்டு. அங்க இருந்து நீங்க அந்த ரயில் நிலையத்துல இருந்து நீங்க பஸ் மூலயமாவோ இல்ல ஷேர் ஆட்டோ மூலயமாவோ இந்த கோவிலுக்கு வந்துடலாம். இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் பாத்தீங்கன்னா காலை 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலையில பாத்தீங்கன்னா 4:30 இருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். விழா நாட்கள்லயும் மற்ற விசேஷ நாட்கள்லயும் நேரங்கள் சற்று மாறுபடும். இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இறை தரிசனம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.